நம்ம கட்சி தொடங்கின நாள்ல இருந்து நம்மளை பத்தி பல அவதூறுகள் அள்ளி எரிஞ்சிட்டு இருக்காங்க, இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே திருச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயம் தான் இன்னைக்குமே தாவேக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் ஊடகங்களும் பயன்படுத்துது. திமுக எப்ப பார்த்தாலும் இவர் நம்மளை திட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் நம்மளே குறை சொல்றாரு, இவர் குறை சொல்லிட்டா பல கோடி மக்கள் மனசுல அது போய் சேர்ந்துருது, நமக்கு எதிரான பிரச்சாரத்தை பண்றாரு, அப்ப இவர் எப்படி நம்ம டீல் பண்ணணும், வழக்கம் போல எப்படி காமராஜரை வீழ்த்த முயற்சி பண்ணமோ, எம்ஜிஆரை வீழ்த்த முயற்சி பண்ணமோ, அந்த நேரத்தில் நம்ம எடுத்த வெப்பன் தான் அவதூறுகள், ஆபாசங்கள், எப்படி அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணோம்னா மக்களுக்கு வெறுப்பு வரும் அப்படின்னு இவங்களா ஒரு தப்பு கணக்கை போட்டுட்டு விஜயை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. உடனே திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் எல்லாருமே விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல விஷயங்களை பேசினாங்க. விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுக்கு திமுக இருக்க கூட கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா இவங்க கட்சியோட பாரம்பரியம் என்ன, தலைவர்களே எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத யாரும் மறந்துட முடியாது. இதுல இன்னொரு பக்கம் அதிமுக சட்டமன்றத்துல 41 பேர் இறந்துட்டாங்க கரூர்ல, உடனடியாக போய் நின்று முதலாளாக குரல் கொடுத்து அதிமுக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தாவேக்காவின் கொள்கை பரப்பு செயலாளர் போல சட்டமன்றத்தில் பேசினாரு. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, உங்க கட்சிக்கு கூட நீங்க இவ்வளவு கொதிச்சு பேசல, ஆனா தாவேக்கான்ற கட்சிக்கு இவ்வளவு கொதிச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எதுக்கு கணக்கு பண்ணி நடத்தினாங்கன்றது நமக்கு தெரியும். கூட்டணிக்கு விஜய் வந்துருவாரு அப்படின்ற மிகப்பெரிய கனவுல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசினாரு. ஆனா விஜய் கூட்டணிக்கு வரல அப்படின்னு உடனடியாக கொஞ்ச நாள் விஜய் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. காங்கிரஸ் கூட தான் விஜய் போகல, காங்கிரஸ் திமுக கூட கையெழுத்து போட்டுட்டாங்க, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாஜக பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க அப்படின்னு உடனே விஜய் இங்க வந்தா நல்லது, அவரை தலைக்கு மேல வச்சு நாங்க கொண்டாடுவோம், அவரை தாங்குவோம் அப்படின்னு பேசினது அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஐயா செல்லூர் ராஜு.